இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். Songs of Great Songs chapter 1. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். Chapter 1 of Songs அதில் of Solomon. 3வது வசனத்தை என் மகள் வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அதை வாசிக்க Verses 3. கவனமாய் இருந்து வாசியுங்கள். உமது பரிமள தைலங்கள். உங்கள் சத்தங்கள் வரவே இல்லை. உமது பரிமள தைலங்கள். நல்லா கவனிங்க. உம்முடைய பரிமள தைலங்கள். பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அந்த வார்த்தை பாருங்கள். Look at here. உலகத்திலே எத்தனையோ காரியம் இருக்கிறது. There are many things on this world. அவையெல்லாம் இன்பம் இல்லாத ஒன்று. It will not give joy. உம்முடைய பரிமள தைலங்கள் But you are இன்பமானவைகள், joyful. இன்பமான வாசனை உள்ளவைகள். இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம். உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை அங்கே சாலமன் அரசன் அழகாக தேவனை வர்ணிக்கிறார். King Solomon beautifully says. காரணம் என்ன? உலகத்திலே மிகப்பெரிய ஞானி சாலமன் அரசன். Solomon was a wise man. என் அன்பு பிள்ளைகளே, சற்று எல்லோரும் தலை நிமிர்ந்து என்னை கவனிக்க வேண்டும். இந்த வேத பகுதியை சற்று கவனிக்க வேண்டும். Look at this passage from the உம்முடைய பரிமள தைலங்கள் எவ்வளவு இன்பமான வாசனை உள்ளவைகள் என்றிருக்கிறார். How good your anointed oil. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வாசனைகளை வைத்து அறிந்து விடலாம். Through the smell we can understand the blessings of the people. அது என்னவாம்? பரிமள தைலம் என்று சொல்லுகிறார். Anointed oil. அவருடைய அந்த பரிமள தைலத்தில் தான் அவருடைய நாமம் நினைந்திருக்கிறது. His name submerged into that oil. நான் உங்களோடு கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து பரிசுத்த ஆவியின் அருகே உங்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Patiently delight to expose Holy Spirit near. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே ஒரு பகுதி அவருடைய பரிமளத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. One part says about this anointed oil. ஒரு எரிகிற எண்ணெய் எரிகிற அடுப்பிலே எண்ணெயை ஊற்ற அது எப்படி எரியுமோ அப்படி பரிமள தைலத்தை உங்கள் மேல் ஊற்றும் பொழுது நீங்கள் சுடர்விட்டு பிரகாசித்து எரிவீர்கள். When you pour out the oil into the fire, how it will be consuming, same way I delight to pour out the anointed oil upon you. ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் காணப்படாது இருக்கிறது? Why shortage of blessings in your life? ஒரு ஊழியக்காரர் கடந்த வாரத்தில் என்னோடு கூட பேசினார். Last week a servant of God. நான் என்ன செய்ய போகிறேன் என்னிடத்தில் கேட்டார். What you are going to do? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் காணப்படவில்லை? Why blessings are ஒரே disappearing? ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் நாமத்தை சொல்லுகிற உன்னிலிருந்து ஒரு வாசனை வர வேண்டும். You proclaim the name of God should expose the fragrant of the Lord. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஈசாக்கை பாருங்கள். Look at Isaac our forefather. அவர் கிட்டத்தட்ட 100 வயது வரும் பொழுது அவருக்கு கண்கள் எல்லாம் மங்கி விட்டது, குருடாகி விட்டது. He was blinded when he was advanced in his அந்த சமயத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் எனக்கு வயதாகி விட்டது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ வனத்துக்கு போய் ஒரு மிருகங்களை அடித்து என் வாய்க்கு ருசியாக கொண்டு வந்து சமைத்து தாய் என்று கேட்கிறார். and prepare a good feast. அதன் பிறகு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பிறகு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இருக்கிறார் அவர். More than 8 years he was lived. அவர் சொல்லும்போது அந்த காலங்கள், in those days, ஆனந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். Look at the word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். I delight to bless you. அந்த சமயத்தில் அவருடைய தாயார் கூடாரத்திலே இருக்கிறார். So mother inside of the tent. என் அன்பு பிள்ளைகளே, அவருடைய தாயார் கூடாரத்தில் இருந்து அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். His mother inside of the tent and watching over. ஏசா தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வனத்துக்கு புறப்படுகிறான். Elder son went to the field to hunt. ஒரே தாய்க்கு 2 பிள்ளைகள், 2 children for one இரட்ட mother. பிறப்புகள். Twins. ஏசாவுடைய குதிகாலை யார் பிடித்துக் கொண்டு வருகிறா? Who hold the யாக்கோபு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அப்போ ஒரு அடையாளத்தை கட்டிவிடுகிறார்கள். They put a sign. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? இவன் முந்தி புறப்பட்டு வனத்துக்கு போகிறான், He went to the field. ஒரு மிருகங்களை அடித்து கொண்டு வருவதற்கு, Hunt the beast. ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் To கொள்வதற்கு, inherit the blessings. அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவன் வேகமாய் ஓடுகிறான். அவன் பலமுள்ளவன், பலசாலி, அவன் புறப்படுகிறான். ஆனால் இவனோ கூடாரவாசி, He was a person. குணமுள்ள ஒரு மனுஷன், Noble character. தாயின் கண்காணிப்பிலே வளர்கிறவன். Always in the sight of the ஒரு mother. பையன் தகப்பனிடத்திலே, One with father. ஒருவன் தாயிடத்திலே. One with mother. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அல்லேலூயா. Praise the Lord.
சத்தமோ அல்லையா சொல்லணும். ஒருவன் யாரிடத்திலே? தகப்பன். One with father, ஒருவன் தாயிடத்திலே. one with mother. அப்பொழுது அவருடைய தாயார் ரெபேக்காள் அழைத்து, Mother said, நீ போய் ஆட்டு மந்தைக்கு போய் இளங்காலை கொண்டு வா, நான் அடித்து உன் தகப்பனுடைய நாக்குக்கு ஏற்று ருசியுள்ளதாக சமைத்து கொடுக்கிறேன், அதை போய் உன் கற்படத்தில் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்கிறார். go to the cattle and get a fatty one, and I may prepare a beautiful food for him. வாக்குகளும் வாதங்களும் அங்கே ஒரு பெரிய கலந்துரையாடல் நடக்கிறது. There are conversation taking place here. நல்லா கவனிக்க வேண்டும் Listen. என் அன்பு பிள்ளைகளே. Beloved. இன்றைக்கு சில சமயங்களிலே In some time, நம்முடைய இருதயத்திலே போராடுகிற ஒரு போராட்டம் கிறிஸ்துவின் வாசனை தூரமாக்கிவிடும். some sort of struggles will depart us from the love of Christ. அவர் உனக்கு வைத்திருக்கிற பரிமளத்தை உன்மேல் ஊற்றாமல் அவர் நிறுத்தி விடுகிறார். He cannot pour out the oil upon you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Look at this passage from the வேதம் Bible. மிக தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. Bible very clearly says, ஆசீர்வாதம் என்கிறது விளையாட்டு அல்ல. blessing is not a simple. இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது The portion, அதை கொண்டு போய் தகப்பனிடத்திலே கொண்டு போய் and கொடுக்கிறார். hand over into the father. அவருடைய தகப்பன் ஞானம் உள்ளவன் அல்லவா? Father was a wise person. அப்பொழுது அவனை கிட்டே வரச் சொல்லி அவனை முகர்ந்து பார்க்கிறார். Draw near and he smelled the son. கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். அவனை அழைத்து அவனுடைய வாசனை முகர்ந்து விட்டு சொல்லுகிறார், இது என் குமாரனுடைய வாசனை. கைகளை தட்டி He called him and smelled the son, and he said, this is the smell of ஒரு my son. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இது என் குமாரனுடைய வாசனை. The smell of my son. கர்த்தரி ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை என்று சொல்லி அந்த வாசனை அறிந்து அவனை The ஆசீர்வதிக்கிறார். smell of the fatty field which blessed by the Lord. நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளிகளின் மண்ணின் வாசனை, Smell of the paddy field which blessed by அவன் the மேல் Lord. அந்த வாசனை இருந்தது. It was there. ஏனால் தகப்பனுக்கு கண் தெரியாது. The father was blind. பிள்ளைகள் வரும்போது வாசனையை வைத்து அறிவான். Through the smell he ஏசா understood. கிட்ட வரும்போது வாசனை அவனுக்கு தெரியும். When Asa comes, he knew that. யாக்கோபு வரும்போது வாசனை தெரியாது. Comes, he cannot ஆனால் நடந்தது என்ன? What happened? ஒரு மாற்று வஸ்திரத்தை, சகோதரனுடைய வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டான். He put on the garment of his brother. உங்களை ஒரு மனவாட்டியாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக பூரண அழகுள்ள மனவாட்டியாக பரிமள தைலத்தால் நிரப்பப்பட்டவளாய் இருக்க விரும்புகிறேன். I delight to make you as a pure bride and anointed with the oil of God. இந்த வேதத்தை சற்று கவனிக்க வேண்டும். Listen. அப்பொழுது அவனை அழைத்து அவனை முகர்ந்து He பார்க்கிறார். called him and smelled him. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க Look at வேண்டும். these verses. அவன் அழைத்து அந்த வாசனை முகர்ந்து விட்டு சொல்லுகிறான், இது என் குமாரனுடைய வாசனை. He smelled his son and said, this is the smell of my son. நீ அவர் குமாரத்தியா குமாரனா இருக்கிறியா இல்லை என்பதை இது கணக்கு போட்டுடும். It will point out you. You ஐயோ, are நான் the ஜெபம் daughter. பண்றேன். I'm praying. உன் ஜெபத்தை அவர் பாப்பாரு. He will hear the prayer. இது என் குமாரனுடைய வாசனை அல்லவா? Is it the smell of my son? நல்லா கவனிக்கணும். யாக்கோபும் ஏசாவும் ரெண்டு பேருமே ஒரே தாய்க்கு ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். Both are children of one mother. ஆனா அங்க வாசனையில வித்தியாசம் இருக்கிறது. There is different between this smell. இவனுக்குள் இருந்தது குணமும் கூடார வாசியும். He was a noble character person. இந்த வாசனை அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. Mother knew that. ஆனா இவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? But what father knew இந்த that? வாசனை என் மகனுடைய வாசனை. Father said this is இது the வயல்வெளியின் வாசனை. smell of the paddy field. கர்த்தர் ஆசீர்வதித்த வாசனை. Blessed smell of the paddy field. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Amen. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாசனை. Blessed by God. அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய்யான ஒரு வஸ்திரத்தை மாற்றி கொண்டு வந்து ஏசாவின் சட்டையை போட்டுக்கொண்டு யாக்கோபு நிற்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருமானால், மெய்யான பரிமள தைலத்தின் வாசனை உன்மேல் வருமானால், If the true anointed oil come upon you, it is greater than this false allegation. உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் இல்லை. You are very very blessed. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும். Today you should claim that blessing. ஆதியாகமம் 27 கூறுகின்றன. 27 verses என் 27 அருமையான says, கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. வேத வசனத்தை நீங்கள் தெளியව கவனியுங்கள். Look at the word of the Lord. பவுல் எழுதும்போது அழகாக எழுதுகிறார். When Paul wrote, 2 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 2 நான் 14வது வசனங்களை வாசிக்கலாம். verses 14. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah.
அந்த வாசனை உனக்குள்ள இருக்குமானால், if you get that smell, உன் நெற்றில எழுதப்பட்டிருக்கிற அவருடைய நாமம் அந்த பரிமள தைலத்தில் நனைந்த நாமம். அது the name on your forehead submerged into the anointed oil of God. அந்த நாமத்தை உனக்கு தரிக்கும் பொழுது When the Lord put on the எல்லா name, ஜனங்களும் உன்னை பார்த்து சொல்லுவார்கள், people will say, இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாசனை, the smell blessed by the Lord. இது கர்த்தரை அறிகின்ற வாசனை. To know the நீங்கள் knowledge. போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். Wherever you go, you shall prevail. நீ எங்கெல்லாம் போகிறீ அங்கே வெற்றி வருகிறது. Wherever you go, you shall ஏன் prevail. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வருகிறது? Why failures are ஏன் coming? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்படுகிறது? Why? இந்த Short of செய்தியை others. கேட்கிற சகோதரனே, Brother, those in இந்த this செய்தியை கேட்கிற சகோதரியே, Sister, hear உன்னுடைய the word. வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பரிமளம் எங்கே? Where is this anointed oil in your life? இன்றைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க தீர்மானித்து Today விட்டார். the Lord desired to anoint you. இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தின் வாசனையோடு நீ புறப்பட வேண்டும். With this anointed smell you should go. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்த வாசனைகள் வீசுகிறது. But in our life many unclean smells are பரிமள there. தைலத்தில் எப்படி அசுத்த வாசனை வீசும்? How can this unclean come? வேதம் சொல்லுகிறது, Bible says, செத்த ஈ These flies தைலத்தின் பரிமள வாசனையை கெடுத்து விடுமா. will spoil the fragrance of the anointed oil. கொஞ்சம் புளித்த மாவு முழுதும் புளிப்பாக்குறது போல. Little yeast will spoil the total. பழைய ரசம் புது ரசத்தில் ஊற்றும்போது ரசம் கெட்டு போகிறது போல. When you pour out the old wine into the new wine, புது ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றும்போது துருத்தி கிழிகிறது போல. it will spoil everything. இரண்டு நினைவாய் இருக்கிறது. Why you are halting between too many opinions? What is the reason? அதற்கு காரணம் என்ன? நீ தான் அதற்கு காரணம். You are the responsible. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் அதற்கு Your காரணம். spiritual experience நீ is ஆண்டவரை responsible. ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் இல்லை. You accept Jesus but God is not there. ஜெபிக்கிறாய் ஆனால் ஜெபம் You இல்லை. are praying but God is not there. துதிக்கிறாய் துதி இல்லை. You are praising but no worship. காரணம் என்ன? Reason. ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுகிறாய், You ஆசீர்வாதம் are இல்லை. saying I am blessed but you are not blessed. என்ன காரணம்? Reason. உன்னிடத்தில் இருந்து அவர் எதிர்பார்க்கிற வாசனை வீச வேண்டும். You are failed to fulfill the expectations of God. அந்த வாசனை இல்லாவிட்டால் is not a Christian. Otherwise you are not calling non-Christian. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்ற அர்த்தம். Meaning is you are not Christian. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. இந்த வேத பகுதிகளை சற்று தெளிவாய் கவனிங்கள். Look at the word from the Bible. அவருடைய பரிமள தைலத்தின் வாசனை The smell of his anointed oil. நாற்றத்தை கூட மாற்றிவிட. கைகளை தட்டி வரலையா Change சொல்லுங்கள். everything. பலத்த கைகளை தட்டி. Let's clap. பிரசங்கி 10:1 சொல்லுகிறது, Ecclesiastes chapter 10 செத்து verses போன 9. ஒரு ஈ. Dead flies. பாருங்க, ஒரே ஒரு ஈ, Little fly. செத்து போன ஒரு ஈ Dead fly. தைலத்தின் பரிமள வாசனையே கெடுத்து விடுமா. Will spoil the smell of the anointed எத்தை oil. கெடுத்து விடுமா? பரிமள தைலத்தின் வாசனையை. It will spoil the anointed oil. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், You may சரி think- பரவாயில்ல, Okay, it is okay. அதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம பெருசா நினைச்சுக்குவாருன்னு போய் தொடர தெரியுமா? உன் வாசனை கெட்டுப்படும். God will not care about it means உன் வாசனை கெட்டுடும். you will lose your smell. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் ஜெபிச்சேன், இப்ப ஜெபமே வரமாட்டேது பிரதர். Those days when I pray well, now I am not நீ praying well. நீ உன்னுடைய வாழ்க்கையில செத்த ஈ விழுந்திருக்குன்னு அர்த்தம். Some flies are in your life. அதான் உண்மை. It's true. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த பரிமள தைலம் என்பது விளையாட்டல்ல. This anointed oil is not ordinary. வாசனை விளையாட்டல்ல. Fragrant is not 2 ordinary. கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். Second Corinthians chapter அதுல 2 ரெண்டு விதமான வாசனை இருக்கிறது. You see two type of fragrance. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. listen to me, கவனிங்கள். கெட்டுட்டேன்னா உன் மேல இருந்து வாசனை வரும். என்ன வாசனை? If you are corrupted, என்ன வாசனை? மரண வாசனை. மரண வாசனை. smell of death. செத்து போன வாசனை இல்ல. நீ கெட்டு விட்டாய், ஆண்டவரை விட்டு தூரம் போய் விட்டாய், உன்னிலிருந்து ஒரு துர்நாற்ற வாசனை If வீசும். you fall from Christ, if you corrupted yourself, you will expose the smell of death. அப்போ உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கணக்கிட வேண்டும். Then you can count your blessings. கடந்த நாட்களில் என் ஆசீர்வாதம், இன்றைக்கு என் ஆசீர்வாதம் எங்கே? What about the blessings previous and now? நான் பொறுமையாக சொல்ல கவனித்து பாருங்கள். Listen. நீங்க ரெண்டு நினைவோடு இருந்தால் குந்தி குந்தி நடப்பீர்கள். If you have double mind, you will be halting. ஒரு here and there. நினைவோடு இருப்பீர்களானால் If you in one mind, நிமிர்ந்து நடப்பீர்கள். you will stand firm. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. கெட்டு போறவர்களுக்குள்ளே மரண வாசனையும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளே ரட்சிக்கப்படுகிற நமக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. இந்த ஜீவ வாசனை எதை வெளிப்படுத்துகிறது? What it reveals? the இயேசு smell of கிறிஸ்துவை life. வெளிப்படுத்துகிறது. Revealing Christ Jesus. யாரை வெளிப்படுத்துகிறது? நம்முடைய அப்பா இயேசு வெளிப்படுத்துகிறது. To
Christ Jesus. உன்னை பார்க்கும்போது இயேசுவை பார்க்க வேண்டும். You should expose Christ in your life. நல்ல கவனிங்கள். Listen. இந்த வாசனையை பெற்றுக்கொண்ட யாக்கோபு Jacob, one who attained this fragrance, ஜீவ வாசனையோடு திரும்பி வருகிறார். he came back with the smell of திரும்பி life. வரும்போது அவனுடைய சகோதரனை பார்க்கிறான். And he met his brother. அண்ணா, Brother, உம்மை பார்க்கும் பொழுது when I see தேவதூதனை பார்க்கிறது போல் இருக்கிறது. he's like an angel. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அல்லேலூயா. Praise the Lord. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உங்களுக்குள்ள ஜீவ வாசனை காணப்பட You வேண்டும். need the smell of life. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். Yes, the Lord. பரிமள தைலத்தின் வாசனை The smell of the anointed oil. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலத்தில் நனைந்திருக்கிறது. His name is anointed. நீ poured பேசும் out. பொழுதெல்லாம் வாசனை வரணும். When you speak, you should என்ன expose. வாசனை வரணும்? What smell? சத்திய வாசனை, Smell of the truth. நியாய வாசனை, Smell of righteousness. பரிசுத்த வாசனை, Smell of holiness. விடுவிக்கிற வாசனை, Smell of deliverance. பாவ வாசனை அல்ல. Not a smell of sin. பரிமள தைலத்தின் வாசனை இன்பமானது. The smell of the fragrant oil is கரங்களை தட்டி sweet. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, all glad. இந்த பரிமள தைலத்தின் மேன்மையை பாருங்கள். Look at the glorious things of this anointed 2000 oil. ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When பொழுது 2000 years ago Jesus came on this earth, இயேசுவானவர் பெத்தானியாவுக்கு போயிருந்தார். Jesus went to Bethany. Listen to me. கவனிங்க. எல்லாரும் நிமிருங்கள். Everybody lift இயேசு பெத்தானியாவுக்கு போனார். Jesus went to Bethany. பெத்தானியானா எல்லாரும் ஒரு இடத்துல நினைச்சுக்குவாங்க. Everybody think about அங்க அவர் போகல. He never went. இயேசு பெத்தானியாவுக்கு போகிறார். He went to Bethany. பெத்தானியாவில ஒரு குஷ்டரோகி ஒருவன் இருந்தான். There was a man of leprosy. யாருங்க? Who is he? குஷ்டரோகியாகி ஒரு மனுஷன் இருந்தான். Simon, the man of leprosy. அவனுக்கு பெயர் சீமோன். His name was Simon. கையை உயர்த்துறவளையே சொல்லுங்களே. Hallelujah. அவன் வீட்டுக்கு அவர் He போகிறார். went to his house. உங்களுக்கு யாராவது போக முடியுமா? Anybody willing to go? ஏன்னா அவன் குஷ்டரோகி, அழுகி இருக்கும், அங்கங்க கொடுமையா இருக்கும். This type of plague. குஷ்டரோகியின் வீட்டிற்கு இயேசுவானவர் போகிறார். And Jesus went to the house of this man. இங்கே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வெளிப்படுகிறது. Here a spiritual things என் அன்பு are தேவனுடைய revealing. பிள்ளைகளே, Beloved. ஐயோ நான் குஷ்டரோகியா இருக்கிறேன். Oh, I am a man of leprosy. கவலைப்படாதே, Fear அதை not. நீக்குவதற்கு தான் அவர் அங்கே வந்தார். The Lord came to heal. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to பலத்த God. கைகளை Let தட்டி us all clap. என்ன விசுவாச கை Clap தட்டு. with faith. நீக்குவதற்கு தான் வந்தார். To heal. அவர் குஷ்டரோகியின் வீட்டில் இருக்கிறார் என்று ஒரு ஸ்திரீ கேள்விப்பட்டு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசிலே ஊற்றினாள். And a woman heard about the visitation of Jesus Christ and she brought anointed oil and poured it on his head. அங்கே 3 விதமான அனுபவம் இருக்கிறது. There are 3 Look here. experiences there. கவனிங்கள். இயேசு குஷ்டரோகி வீட்டுக்கு போயிட்டார். Visitation of Jesus into the house of the அங்கே leprosy. குஷ்டரோகி சீமான் இருக்கிறான். Simon, the man of leprosy, is there. நல்லா கவனிங்க. ஆனால் இயேசு குஷ்டரோகியின் வீட்டில் இருக்கிறார். Jesus was in the house of the man of leprosy. அப்ப அவரோடு கூட போன சீஷர்கள் எங்க இருக்கணும்? So where are these disciples? எங்க இருக்கணும்? Where are they? இயேசுவோடு கூட இருக்கணும். They with Jesus. இருக்கணுமா இல்லையா? Isn't it? இருந்தார்கள். They were. அது கர்த்தர் with அறிவார். Jesus. The Lord knows. நல்லா கவனிக்கணும். Listen. அவர் குஷ்டரோகியின் வீட்டில் இருக்கிறார். He was in the house of the அங்கே leprosy. ஒருவேளை அந்த மகள் நினைச்சிருக்கலாம், அந்த குஷ்டரோகியினுடைய வீடு ஒருவேளை நாற்றம் எடுத்திருக்குமோ, அந்த நாற்றத்தை மாற்றுவதற்காக இயேசுவார் அங்கே போயிருப்பார். அந்த நாற்றம் அவர் மேல் கூட வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை வாசனையாக வந்திருப்பார் என்று Maybe விசுவாசிக்கிறேன். this woman tried to preserve that place. அந்த ஸ்திரீ That woman பரிமள தைலத்தை அவர் சிரசிலே ஊற்றுகிறாள். poured the oil on his head. கைகளை தட்டி தேவனுக்கு Hey, let us all அல்லேலூயா. praise be to God. வாசிக்க நாம் கேட்கலாம். Shall we hear? மத்தேயுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் Matthew 26, 6-7 வசனங்களை வாசிக்கலாம். 6 onwards. இயேசு இயேசு பெத்தானியாவில் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. Poured it on his head. காரணம் என்ன? Reason? அந்த தைலத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். He is belong to. அந்த தைலத்தை உங்கள் மேல் ஊற்ற He விரும்புகிறார். delight to pour it on your head. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அதுதான் அந்த பரிமள தைலத்தின் That வாசனை. is the smell of the fragrant இது oil. இல்லாத நீ வாழுகிறது கிறிஸ்து வாழ்க்கை அல்ல. Without this smell,
you cannot மணவாட்டிக்குரிய வாழ்க்கை அல்ல. It's not a life of bride. சமயங்களிலே நம்முடைய கவனங்கள், நம்முடைய கவன குறைவுகள் கிறிஸ்துவுக்கு நமக்கும் தூரத்தை உண்டாக்கி விடுகிறது. This carelessness will depart us from Christ. அந்த ஸ்திரீ கொண்டு வந்து ஊற்றுகிறாள். This woman poured out. இதை பார்த்த சீஷர்கள் Disciples நல்லா கவனிச்சு பாருங்க, சந்தோஷப்படல. They are not happy. பாருங்க, Look at here. மனஸ்தாபப்பட்டு And they says, இது வீண் செலவில்லையான்றாங்க. what purpose it, this is waste. ஏப்பா, Listen, பரிமள தைலம் ஊற்றுவது வீண் செலவா? to pour out the anointing oil is waste. அப்ப இவர்களுக்கு நான் ஊற்ற போகிற பரிமள தைலம் வீண் செலவா, வீண் செலவில்லையா? It is waste? The Lord pouring out the anointed oil. ஆயத்தப்படுத்த வேண்டும். We should prepare ourselves. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. 8வது வசனங்களை வாசிக்கலாம். Verses 8. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. உங்களை பார்த்து ஒருத்தர் அப்படி நினைப்பாங்க, Somebody may think like that. ஒருத்தர் இப்படி நினைப்பாங்க. Somebody think like ஆனால் this way. கர்த்தர் நினைக்கிறது என்ன தெரியுமா? The plan of நீ God. வாசனையா இருக்கணும். You should expose the நீ smell. அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். You should be anointed. உலகத்திற்கு ஒளியா இருக்கணும். You are the light of the வெளிச்சமா world. இருக்கணும். The light of the world. தரித்திரனா இராதே. Not poverty in your life. அதுதான் பரிமள தைலத்தின் வாசம். That is the smell of the anointed என் oil. அன்பு பிள்ளைகளே, Beloved, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். take a decision today. ஆண்டவரே, Lord, நீர் எனக்கு கொடுக்கிற இந்த வாசனையின் பரிமளத்தை this anointed fragrance what you நான் give கெடுத்து to me, விடாதபடிக்கு, I will not spoil. மற்றவர்களுக்கு முன்பு நான் தூசணமாய் பேசி Before விடாதபடிக்கு them I will not அந்த அபிஷேகத்தை misuse. எனக்கு தாரும். Give the mercy. அந்த அபிஷேகத்தை எனக்கு Give that தாரும். anointing. கைகளை தட்டி தேவனுக்கு மூணலைய சொல்லுங்கள். Praise the Lord. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது, When you leave this இந்த place, இடத்தை விட்டு கடந்து போகும் when you பொழுது go from this நீ place, வாசனையோடு போக you வேண்டும். should go with the fragrant smell of எத்தனை the water. வாசனை? What smell? ஆசீர்வாத வாசனை, Blessed smell. ஐஸ்வர்ய வாசனை, Smell of the rich. கனமுள்ள வாசனை, Smell of honor. மேன்மையுள்ள வாசனை, Smell of honor. புகழார வாசனை. Smell of glory. இத்தனை வாசனையும் ஒரு பரிமளத்தில் வைத்திருக்கிறார். Everything included. இத்தனை வாசனையும் ஒரு பரிமளத்தில் வைத்திருக்கிறார். Every blessing is included in this anointed எனக்கு oil. அவருடைய பரிமள தைலத்தின் வாசனை இன்பம். அதுதான் வேதத்தின் வல்லமைகள். That is the power of the Lord. நன்றாய் கவனிக்கணும். And the Bible. வேதம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. More than beautifully லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் Luke chapter 7. 36வது வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 36. 7:36. பரிசேயரில் ஒருவன் பரிசேயில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு ஜெபம் பண்ணானா. He invited him for a dinner. இந்த வேதத்தை பாருங்கள். பரிசேயன் ஒருவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வீட்டிற்கு போஜனம் பண்ண வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். This Pharisee compelling Jesus to, அவன் ஜெபத்தை அவர் கேட்டார். and the Lord heard கையை தட்டி மூணாலையா சொல்லுங்களேன். அவன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். heard it. வாசிக்கலாம். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். பந்தி நல்லா கவனிங்க, பந்தியில உட்கார்ந்து நிற்கிறாரு. Sat down to meat. அங்கே ஒரு சம்பவம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ, கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. என்ன கை தட்டுறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் தான் கை தட்டா? Let's all clap. அல்லேலூயா. Praise the Lord. இன்னைக்கு உன்னை பாவி என்று எண்ணி இருக்கிறாயோ, You may think you are a sinner. உன்னுடைய கையிலே கர்த்தர் பரிமளத்தை கொடுக்க போகிறார். God is going to give. ஐயோ என்னை அருவருக்கிறார்கள், Many may என்னை சபிக்கிறார்கள், many may curse. என்னை தள்ளி விடுகிறார்கள். Many may reject. பயப்படாதே, Fear not. உன் கரத்திலே பரிமளம் இருக்கிறது. There is ஆனா anointed சாப்பாடு oil. போட்டவன் கையில பரிமளம் இல்லையா? ஆலயத்தில் இருக்க ஒரு மனுஷன் அவன் வீட்டுல அவர் சாப்பிடறன்னு அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் கைகளை தட்டியா போக்கு தோத்திரம். Praise the Lord. The first quality முதல் அவருடைய சிரசில, அவருடைய தலையில் second quality இரண்டாவது அவர் பாதத்தில். ஒரு அல்லேலூயா Praise the சொல்லுங்க. Lord. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் பாதத்தில் ஊற்றினாள். அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அழுகு நல்லா காணு, ஊற்றி விட்டு பின்னாக நின்று அழுவுறான். Stood at his feet behind ஆண்டவரே and நான் weeping. பாவியான மனுஷன். Lord, I am a sinner. ஆண்டவரே Lord, நான் அசுத்தமான மனுஷன். I am unclean ஆண்டவரே woman. Lord, நான் உமக்கு அருவருப்பானவள். I am unclean. ஆனாலும் பரிமளத்தை ஊற்றுகிறேன். stood at his feet behind and weeping. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து, அழுதுட்டு பாருங்க, கண்ணை கொண்டு அவர் கால்ல விழுறா. Wash his feet with his ஊத்துது, tears. அவருடைய பாதத்துல ஊத்துது, ஊத்திக்கிட்டே இருக்குது. வாசிக்கலாம். தன் தலைமயிரினால் துடைத்து, நல்ல கவனிங்க, Listen. தன் கூந்தலை எடுக்கிறா,
நம்ம அப்பாவுடைய காலை துடைக்கிறார். Did wipe them with the tears. எத்தனை ஒரு அனுபவத்தை பாருங்க. What an experience. உங்களுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோம். How we pray. பிள்ளைகளை விளையாட்டா இருக்கிறோம். It is not funny. உலகத்தின் மேல் மோசம் போகிறோம். Running after the world. உலகத்தால் கரைப்படுகிறோம். அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். In many things we are failing. அப்பா நான் சரியா இருக்கிறேனா? Is I am correct? ஒரு மணி நேரம் ஆவது At least 1 hour. அவருடைய பாதத்தில் உட்காருங்க. Sit under his feet. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே வீணான காரியத்தை செய்யும் பொழுது இன்னும் உனக்கு தரித்திரம் உன்னோடு வரும். When you not obey the word of God, this poverty will follow you. நன்றாய் கவனிக்கணும். Listen. மார்த்தாள் வேலையில் இருக்கிறார். Martha was so busy. மரியாள் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Mary keep the feet of இந்த God. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word. சாப்பாடு போட்ட அந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. person who provides வாசிக்கலாம். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன், நல்லா கவனிச்சு பாருங்க, அவளை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, நல்லா கவனிக்கணும், அதை பார்க்கறான். When this Pharisee him saw, வாசி, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, அவளோ ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறாள். She is weeping. ஆண்டவரே நான் பாவி. Lord, I am a sinner. ஐயனே நான் பாவி. Teacher, I am a sinner. உம்முடைய பாதத்தை நான் கழுவுகிறேன். I began to wash your feet with my பரிமள tears தைலத்தினால் அதை துடைக்கிறேன் and wipe them என்று with my சொல்லிக் கொண்டிருக்கிறாள். And she said, இப்படியே பரிசேயன் வேதத்தை அறிந்தவன் அல்லவா? this Pharisee, he knows இப்படியே ஒரு பெரிய மார்க்கம் நடக்கிறது. many things are taking place. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? Then Jesus answered. இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற பதிலை கவனித்து பாருங்கள். Look at the answer what the Lord says to என் அன்பு மகனே மகளே. son and daughter. லூக்கா 7ஆம் அதிகாரம் chapter 7 45 46 வாசிக்கலாம். 45 and 46. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இப்ப அந்த வசனத்தை முத்தம் கொடுங்க. Now kiss the word. ஆண்டவர் பரிசேயனை பார்த்து கேட்கிறார், நீ எனக்கு முத்தமிடவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் உள்ளே நுழைந்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். கையை தட்டி ஓரால் Praise the Lord. பாடுங்க பாக்க அந்த பாட்டு. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. கை தட்டி பாடுங்களே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வாருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை வாருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை கூடவே அப்பா எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். மாயா அவரை முத்தம் செஞ்சு பாரு. ஐயா ஓயாமல் ஐயா ஓயாமல் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். sit
near your feet ஓயாமல் முத்தம் செய்வேன். and kiss without cease. இவனோ ஒரு முத்தம் கூட அவர் செய்யல. He never invite him. அவள் உள்ளே வந்ததிலிருந்து When she entered, அவள் முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். வாசிக்கலாம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஒரு பழக்கம் இருக்குதுங்க. There is a habit in Israel. நீங்க வீட்டுக்கு போன ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கணும். When you go, they will give water. கால் கழுவ சொல்லணும். Wash your legs. கொஞ்சம் ஒலிவ எண்ணெய் கொடுப்பாங்க, தலையில எண்ணெய் வைக்கணும். Oil you should apply. நீ என் தலைக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான மகனே, மகளே, இந்த பரிமள தைலத்தின் வல்லமை உனக்கு தேவை. You need the power of this anointed. நீ ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். You should expose your blessings to others. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாயா இல்லை என்பதற்கு அவைகள் அடையாளங்கள். These are the signs whether you are blessed or not. என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிமள தைலம் இன்பமான வாசனை. His anointed oil is a sweet fragrance. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். His name is anointed pouring out ஆண்டவரே, oil. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருடமாகி விட்டது, 10 years passed, 15 வருடமாகி விட்டது, 20 வருடமாகி விட்டது, 25 வருடமாகி விட்டது. நான் சரியாக ஓடினேனா? Is it my path is right? நான் ஓடின ஓட்டம் உமக்கு சரியா இருந்ததா? Is it my race is right? நான் பொறாமை கொண்டேனா? I have any நான் jealous? பெருமை கொண்டேனா? I have any proud? நான் கோபப்பட்டேனா? I become ஆசீர்வாதத்தை எந்த விதத்தில் இழந்தேன்? I may kick out my blessings. அதை எனக்கு சொல்லும் ஆண்டவரே Point out me and my என்று Lord. சொல்லி பாருங்கள். If you say like that, அப்பொழுது நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு have to say one thing. அவர் பாதத்தை முத்தம் செய்வார். Kiss the feet of Christ. அவர் பாதத்தை முத்தம் செய்வார். Kiss the feet of the கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let us all clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். Praise the Lord sister. Praise the Lord sister. அன்பினால் உங்களை முத்தமிடுகிறேன். We kiss you with love. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. உங்களிடத்தில் ஏதாவது எனக்கு கசப்பு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். Bitterness, forgive. ஒருவரை ஒருவர் சொல்லுங்கள். And share each other. அதுதான் உண்மை. That is true. என் அன்பு மகனே, மகளே, Son and daughter in தேவனுடைய Christ. வார்த்தைகள் எவ்வளவு பெரியது. What a great is the word of வேதம் God. அப்படித்தான் The சொல்லுகிறது. Bible says. யோவான் 11ஆம் அதிகாரம். John chapter 11. என் அன்பு பிள்ளைகளே, யோவான் 11 11th chapter. 1-2 வாசிக்க நாம் கேட்க முடிக்க First போகிறேன். 2 verses. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள நல்ல கவனிங்க. இந்த பெத்தானியா கிராமத்துல யார் வீட்டுலாம் போயிருக்காரு பாருங்க. ஏசாமி எங்கேயும் போயிருக்காரு? சீமோன் வீட்டுக்கு போறாரு, பரிசேயன் வீட்டுக்கு போறாரு, இங்க லாசரு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். Here he came to the house of வாசிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகி லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு லாசரு ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, வியாதிப்பட்டு இருக்கிறான். வாசி. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி big clap. சந்தோஷமா கைகளை தட்டி இனிமே அவருக்கு நான் முன்பாக நிற்பேன். என்னை கர்த்தர் அபிஷேகிப்பார். அந்த அபிஷேக தைலத்தினாலே அவர் பாதத்தை துடைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விளையாட்டல்ல, அந்த பரிமள தைலத்தின் வாசனை அவ்வளவு மகிமைக்குரியது. The anointed oil is precious. இந்த வாசனையோடு இந்த இடத்தை விட்டு நான் போகணும். என்னை காண்கிறவர்கள் என் ஆசீர்வாதத்தை கண்டு இவள் பரிமள தைலம் பூசிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லணும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் If you delete the கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? உன்னத பாட்டு 4:10. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ஹலோ, உன்னுடைய நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. என் சகோதரியே, என் மனவாளியே. பாருங்க, என் மனவாளியே. திராட்சரசத்தை பார்க்கிலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திராட்சரசம் முகத்தை அழகு கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அழகு கொடுக்கிற முகத்தை விட திராட்சை ரசத்தை விட உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும், சகல உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட சென்ட், ஏகப்பட்ட ஃப்ரூட் சென்ட், எல்லா கந்த வர்க்கத்தை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. பிக் கிளாப். இந்த வாசனை உனக்கு வேணும்னு அப்படி எழுந்து நிப்பாயாக. You need this, immediately stand. ஆண்டவர் சொல்லணும், Lord should say, என் மகளே, my daughter, என் மகனே, my son, நீ எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவள். you are very very blessed.
எல்லாரை விட highly blessed, எல்லாரை விட more than all, நீ வாசனையா இருக்கணும். you should ஒண்ணு இல்லங்க, expose. அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது, when you cross, அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது when you cross, அந்த தேவனுடைய சமூகம் அப்படி அந்த வாசனையோடு போகிறது presence அறியணும். of God should pass. ரெண்டு கையை உயர்த்திக்கணும். Lift up both hands. ஆண்டவரே, Lord Jesus, நான் உமக்கு சகோதரி, I am your brother, நான் உமக்கு மனவாளி, I am your bride, நான் உமக்கு மனவாட்டி, I am your bride, என்னை அபிஷேகியும், anoint me, என்னை அபிஷேகியும். anoint me. இன்றைக்கு இந்த பரிமள தைலத்தின் வாசனையோடு நீ போகணும். with this smell we should ரெண்டு go. கையை உயர்த்திக்கோ, Lift up both கண்ணை திறந்து என்ன பார். Open your eyes. இனி உன் வாழ்க்கையிலே மற்றவர்கள் நீ சபிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. Word will not say you are a cursed one. உன்னை பார்த்து தரித்திரன் சொல்லக்கூடாது. Somebody will not say you உன்னை are. பார்த்து உருப்படாதவன் சொல்லக்கூடாது. உன்னை பார்க்கிறோம் அத்தனை பேர் சொல்லணும், People those who மனவாளி வருது, bride is coming. மனவாட்டி வருது, Bride is coming. ஆசீர்வதிக்கப்பட்டல் வருகிறாள். Blessed is coming. விசுவாசிக்கிறீங்களா? You believe? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு கையை உயர்த்தி கண்ணை திறந்து என்ன பார். And open your eyes. ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாயினால காதால கேட்டு வாயினால அறிக்கையிடணும். உன்னுடைய மேன்மையை நீ பார்ப்பாய். Amen. ஓ, விசுவாசிக்கிறையா? Stop. அந்த பரிமளத்தின் மேன்மை உனக்கு தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம், இரண்டு கையை உயர்த்திக்கோ, பைபிளை யார் எடுக்க வேண்டாம். John chapter 12. 12ஆம் அதிகாரம் 12th chapter of John. 1, 2, 3 வசனங்களை வாசிக்க நீங்கள் அப்படியே காதால கேட்டு மகளுடன் அந்த வசனத்தை சொல்லுங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த பஸ்கா வர்றதற்கு உனக்கு 1 மாசம் இல்ல 2 வாரம் இருக்குது. We have remaining 2 weeks for this Passover. Amen. Amen. எத்தனை வாரம் இருக்குது? 2 வாரம் இருக்குது. ஆனா இன்னையில இருந்து Today onwards, உன்னுடைய வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனை. your house will fill with the வீசணும். odor of the ointment. அசுத்தம் உள்ள வரக்கூடாது. Unclean should not come. சாத்தான் உள்ள வரக்கூடாது. Satan should not கர்த்தருடைய come. ஆவியானவரை நிரப்புவாராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, பரிமள தைலம் ஆண்டவரே, இன்பமான வாசனை என் தேவனுடைய ஆண்டவரே, அந்த வாசனை வீசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிமள தைலம் ஆண்டவரே அப்பா, எங்கே சென்றாலும் ஆண்டவரே அந்த வாசனை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற வாசனை என்பதற்காக ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாசனை எங்களுடைய ஆண்டவர் பரிமள தைலம் ஆண்டவரே கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவரே, மரணமாகி ஆண்டவரை கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் என் தேவனா கர்த்தர் அந்த வாசனையை அகற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் இல்லை ஆண்டவரே பாவத்தின் ஆண்டவரை வாசனை அகற்றி போடுவீராக, அக்கிரமத்தின் வாசனையை ஆண்டவரை அகற்றி போடுவீராக ஆண்டவரே, உலக காரியமாய் இருக்கிற வாசனையை அகற்றி போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, மரியாதை போல ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே பாவியாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் ஆண்டவரை ஓயாமல் முத்தம் செய்யும்படியாக ராஜா ஆண்டவரே, பரிமள தைலத்தினால் ஆண்டவரே பாதத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கழுவுறோம் சுவாமி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே பரிமள தைலத்தினால் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மரியாள் தன்னுடைய உம்முடைய தலையிலே ஊற்றி ஆண்டவரே அப்பா உன்னுடைய அபிஷேகத்தை ஆண்டு நிரப்புறது போல ராஜா ஆண்டவரே, கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே அந்த வாசனை எங்கள் மேல் வீசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே பரிமள தைல வாசனை வீசும்படியாக ஆண்டவரே, அவர் போகும் இடமெல்லாம் ஆண்டவரே அதில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா ஆண்டவரே. அப்பா என் சபை முழுவதும் ஆண்டவரே பரிமள தைலத்தால் வாசனை வீசப்படட்டும் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களுடைய தாசன் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, அடுத்த 2 வாரத்துக்குள் வரும்போது ஆண்டவரே இந்த பஸ்கா பண்டிகை நாளிலே ஆண்டவரே கர்த்தருடைய பரிமள தைலம் ஆண்டவரே அப்பா வீடு முழுவதும் வாசனை இருந்து போல ஆண்டவரே, பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வந்து சேர போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் கேட்கும் இன்றைக்கிட ஒரு வாசனை வீசுகிறது என்று, அது இயேசுவின் நாமத்தினால் பரிமள தைலமாய் எங்களுக்கு வீசுகிறது என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாய் நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாருக்கும்
கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனவாட்டியாக ஆண்டவரே கன்னிகள் உன்னை நேசித்தார்கள் ராஜா ஆண்டவரே. இன்னைக்கு என் தேவனாய் கர்த்தர் நாங்கள் மனவாட்டியாக இருக்கிறோம். மணவாளனுடைய வாசலை நாங்கள் ஆண்டவரே அப்பா எப்பொழுது நீ வருவீர் என்று ஆண்டவரே அந்த வாசலை நாங்கள் அறிகிற ஆண்டவரே மனவாட்டியாக எங்களை ஆண்டவரே நீ உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் எங்களை நடத்துவீராக, பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். என் மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். I bless my people. இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். Those who watch this program, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் every Sunday, நடக்கிற இந்த ஆராதனையிலே the worship, கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிக்கிறேன். bless every people, ஒவ்வொரு those who மகளையும் participate, ஆசீர்வதிக்கிறேன். every daughter, இந்த விலாசத்தை பார்த்துவிட்டு ஓடி வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு இவருடைய வாழ்நாள் எல்லாம் in their life, வாசனை வீசுவதாக, வாசனை வீசுவதாக. and may the fragrant இதற்கு flow. தடையாயிருக்கிற சாத்தானின் அழுத்த நெஞ்சை அறுக்கிறேன். I break the evil and the heart of the evil. யாருக்குள் இருந்தாலும் Whomsoever may we have. உம்முடைய ஊழியக்காரன் Your கட்டளையிடுகிறார், servant I command. சத்துரு அழிந்து போகட்டும். Destroy the Satan. என் மக்கள் வாசனை வீசி Help them to fragrant. ஆசீர்வாதத்தால் நிரம்பி, Fill with your blessing. ஐஸ்வரியத்தால் நிரம்பி, With your riches. கனத்தால் நிரம்பி, With your strength. புகழால் நிரம்பி, With your honor. பரிமள வாசனையால் நிரம்பி With your வாழ்ந்திருக்கும்படி Help them to live. பிதா, Father, குமாரன், Son, பரிசுத்தாவி நாமத்தில் and the Holy Spirit. ஆசீர்வதிக்கிறேன். I bless them. ஜெபங்களும் Prayer answering. நல்ல பிதாவே. Good Father.